நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன நோபடி 2ங்கிற ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தாங்க. ஜான்விக் மாதிரி மூவி பிடிச்சவங்களுக்கு இந்த மூவி பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்னதான் பார்ட் 2வா இருந்தாலும் நீங்க டைரக்டா கூட இந்த மூவியை பார்க்கலாம். ஆனா பார்ட் 1ல தான் ஹீரோ யாரு என்ன அவர் கேரக்டர் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கதையை ஷார்ட்டா ரீகேப் பார்த்துட்டு அப்படியே பார்ட் 2க்குள்ள போயிடலாமா? ஹீரோ ஒரு மெட்டல் ஃபேக்டரியில வேலை பார்க்குற சாதாரண கணக்கு பிள்ளையா இருக்காரு. திங்கள் டு வெள்ளி 9 to 6 ஜாப்னு ரொம்ப போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. அதோட வீட்லயும் பொண்ணை தவிர பொண்டாட்டிக்கிட்டயோ பையன்கிட்டயோ நல்ல பாண்டிங் கிடையாது. ஏன்னா அவங்க இவரை மதிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல ஒரு நாள் நைட்டு 2 திருடங்க பூந்துடுறாங்க. அதுவும் புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா திருட வந்திருக்காங்க. அவங்க துப்பாக்கியை காட்டி ஹீரோவை மிரட்ட அப்ப அவரோட பையன் ஒரு திருடனை கபக்குன்னு பிடிச்சிடுறான். ஹீரோட கையில ஒரு கோல்ட் ஸ்டிக் வேற இருக்கு. ஆனா அவங்கள அடிக்க மாட்டாரு. பையன் கிட்டே அவங்கள விட்டுருன்னு சொல்ல அவனும் வேற வழி இல்லாம விட்டுறான். ஆனா அதுல ஒரு ஆள் கையில இருந்த டாட்டூவை ஹீரோ நோட் பண்ணிடுறாப்ல. இப்படி அங்க மாட்டிக்கிட்டதால 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்கிற அவசரத்துல அங்க பவுல்ல குப்பை மாதிரி கிடந்த காசையும் ஹீரோ கையில போட்டிருந்த வாட்சையும் புடுங்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பூனையோட பிரேஸ்லெட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா பாப்பா அந்த பிரேஸ்லெட்டை கடைசியா பவுல்ல தான் கிடந்ததா சொல்ல ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிடுது. 2 பேரும் வீடு பூந்தப்ப கூட அவ்வளவு கோவப்படாத ஆளு பூனையோட பிரேஸ்லெட் எடுத்துட்டு போனது தெரிஞ்சோன்னா துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்ல. இவரு வெளி உலகத்துக்கு தாங்க கணக்கு புள்ள. ஆனா இவரு கவர்மெண்ட்டுக்காக கொலை பண்ற ஒரு அசாசின், அதாவது ஒரு கில்லர். கையில இருந்த டாட்டூவை பார்த்ததை வச்சு ஒவ்வொரு டாட்டூ ஷாப்பா போய் விசாரிக்க கடைசியா ஒரு கடையில அவங்களோட அட்ரஸ் கிடைச்சிடுது. அதை வச்சு அவங்க வீட்டுக்குள்ள பூந்தவர் பூனை பிரேஸ்லெட்டை கேட்டு வெளுத்து வாங்குறாரு. ஆனா அவங்க அதெல்லாம் நாங்க எதுவும் எடுக்கலங்கன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாங்க, பூனை பிரேஸ்லெட்டை இவங்க எடுக்கல. இருந்தாலும் ஹீரோ அதை ஏத்துக்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து உள்ள குழந்தை வேற அழுகிற சத்தம் கேட்க அப்பதான் அவருக்கு இவங்க குழந்தைக்காக தான் திருட வந்திருக்காங்கிறது புரியுது. அதனால பொழைச்சு போகட்டும்னு விட்டுட்டு கிளம்பிடுறாருங்க. இருந்தாலும் பிரேஸ்லெட் கிடைக்காததும் அவங்கள எதுவும் பண்ண முடியாம போச்சு என்னும் காண்ல அங்க இருந்து கிளம்புறாரு. எப்படி இவரு இவ்வளவு காண்ல போயிட்டு இருந்தா 4-5 ரவுடி பசங்க நெக்கா குடிச்சிட்டு ஃபுல் போதையில அவர் போயிட்டு இருக்க பஸ்ல ஏறுறாங்க. எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு பஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வம்புலுக்க இன்னைக்கு நீங்க செத்திங்கடான்னு எல்லாரையும் போட்டு ஹீரோ வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களுக்கு யாரு சாமி இந்த பெருசுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வேற திருடங்களை அடிச்சு கொல்ல முடியாத கொல்ல வெறியில இருந்தாரு. அந்த வெறிய மொத்தமா இவங்கள்ட்ட காட்டிடுறாரு. ஏன்டா இந்த பஸ்ல ஏறணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பொழந்து எடுக்கிறாரு. அதுலயும் அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தனுக்கு பஸ் கம்பியை புடிங்கி தொண்டையிலேயே ஒரு போடு. அதுல பயபுலைக்கு எல்லாம் லாக் ஆகி திணற ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் விட்டா செத்துருவான். அதனால இவரே ட்ரீட்மெண்ட் பார்த்து விடுறாருங்க. மெர்சல்ல ஏர்போர்ட்ல ஒரு சீன்ல தளபதி பண்ணுவார்ல அந்த மாதிரி இப்படி ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு சைலண்டா வராப்ல. ஆனா அவரோட வைஃப் இன்னும் தூங்கலையா, அதனால இவர் வரத பாத்துடுறாங்க. இவங்களுக்கு ஹீரோட பழைய ஸ்டோரி எல்லாம் தெரியும் போல. அதனால அவங்களே தான் ஹீரோக்கு மருந்து வச்சு தையல் எல்லாம் போட்டு விடுறாங்க. அதே நேரம் ஹீரோ ஒருத்தன் தொண்டையிலேயே போட்டார்ல அவன் பரலோகம் போயிட்டாங்க. அந்த பையன் யூலியன்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையன் வேற. இவன் தாங்க இந்த படத்தோட வில்லன். பெரிய இடத்துல கை வச்சிட்டதால முதல்ல வில்லனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ பார்பர்ங்கிற ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. இவர் தாங்க ஹீரோட மேலதிகாரி. இவர் தான் ஹீரோக்கு டாஸ்க் எல்லாம் கொடுக்கறவரு. அவர்கிட்ட யூலியனை பத்தி கேட்டா அவன் மிகப்பெரிய கேங்ஸ்டர்னும் அதோட அவன் பேங்கையே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு மொத்த கேங்ஸ்டரோட கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரிய கையும் தெரிய வருது. அதை கேட்டவனே அவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுதுங்க. தன்னோட பையனை ஒருத்தன் கொண்டுட்டான்னு தெரிஞ்சா ஒரு கேங்ஸ்டர் சும்மா இருப்பானா? பஸ்ல ஹீரோ மிஸ் பண்ண ஏடிஎம் கார்டை வச்சு ஹீரோவை கண்டுபிடிச்சா அவரோட ஹிஸ்டரியே பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோவை போட்டு தள்ள சொல்லி அவன் ஆளுங்களை அவரோட வீட்டுக்கு அனுப்புறான். அதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு ஃபேமிலியை பேஸ்மெண்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாரையும் மறைஞ்சு தாக்குறாரு. கையில மாட்டினவரையும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல மிச்சம் இருக்கிறவங்கள்ட்ட சிக்கிறாரு. அவர் அடிச்சு கார் டிக்கில அள்ளி போட்டு போயிட்டு இருக்க வழியிலேயே எஞ்சிடுறாப்புல. கை கட்ட வரல உடைச்சு லாக்க ரிமூவ் பண்ணவரு டிக்கில இருக்கிற தீயணைப்பான எடுத்துக்கிறாரு. டக்குன்னு சீட்டை உடைச்சுக்கிட்டு வெளில வந்தவரு எல்லாரும் மூஞ்சிலையும் கேஸ் அடிக்க கார் அடிச்சு பறந்து போய் கவுந்துடுது. அதுல ஹீரோவை தவிர கார்ல இருந்த எல்லாரும் மர்கையாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு வேற ஆள் அனுப்பியிருக்கான். ஹீரோட அப்பா இப்ப ரிட்டைர்மெண்ட் ஹோம்ல இருக்காரு. 2 பேர் கன் எடுத்துட்டு வந்து அவரை போட பார்க்க தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருந்தவரு டக்குன்னு கண்ணு முழிச்சு ஆல்ரெடி ரெடியா வச்சிருந்த கன் எடுத்து அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. பெருசு ரிட்டையர்டான FBI ஏஜென்ட்டுங்க. அப்பா புள்ள 2 பேருமே போலீஸ் குரூப் தான். அதே நேரம் வீட்டுக்கு வந்த ஹீரோ பொண்டாட்டி பிள்ளைங்களை சேஃபா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிடறாப்ல. அவங்க அந்த பக்கமா போனோம்னா இவரு சீக்கிரட்டா வச்சிருந்த தங்க கட்டி பணம் எல்லாத்தையும் வெளில எடுக்கிறாரு. அதோட அங்க எதுவும் ஆதாரம் கிடைக்க கூடாதுன்னு அவர் வீட்டுல கொண்டு போட்ட எல்லாரையும் ஒரே இடத்துல அள்ளி போட்டு வீட்டையே கொளுத்த போறாரு. அப்பதாங்க காணா போன பிரேஸ்லெட் சோஃபா கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அட பாவீங்களா, இந்த செயினை தேடி போய் தானடா மொத்த கலவரமும் ஆரம்பிச்சது. செயின் எடுத்துக்கிட்டு மொத்த வீட்டையும் கொளுத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க போறாருன்னு பார்த்தா நேரா அவர் வேலை பார்க்குற ஃபேக்டரிக்கு வந்தவர் ஓனர் கிட்ட அவர் வச்சிருந்த மொத்த தங்க கட்டியும் கொடுத்து அந்த ஃபேக்டரியை விலைக்கு வாங்கிடுறாரு. இதை வாங்கி என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா நிறைய ஆயுதங்களை வச்சு அந்த இடத்தையே பொறியா மாத்துறாரு. கம்பி கன்னு பாம்புன்னு எல்லாத்தையும் பல இடத்துல செட் பண்றாருங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு நேரா வில்லனோட பேங்க்குக்கு வந்தவர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு அவனோட எல்லா பணத்தையும் மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. அதை காலி பண்ணது மட்டும் இல்லாம நேரா வில்லனையே வந்து நேருக்கு நேர் மீட் பண்றாப்ல. அவரை பார்த்த உடனே அல்லக்கைங்களாம் அவரை ரவுண்ட் அப் பண்ண அவரு பார்த்தா கையில பாம்போட வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால அவங்களால ஒன்னும் பண்ண முடியலங்க. நான் அவன் பையன் அடிச்சா அவன் செத்துட்டான். அதுக்கு நீ என் வீட்டை காலி பண்ண, இப்ப அதுக்கு பதிலடியா நான் உன்னோட இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டேன். நீ திரும்ப ஏதாவது பண்ண நினைச்சேன்னா நான்
நான் அதுக்கும் மேல ஏதாவது பண்ணுவேன், அதனால இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேல என்னையோ என் குடும்பத்தையோ நெருங்காதன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவனுங்க எப்படியும் பின்னாடியே வருவானுங்கன்னு ஹீரோவுக்கு தெரியும். அவர் நினைச்ச மாதிரியே வில்லனும் ஆளுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஹீரோ அவங்க எல்லாரையும் ஃபேக்டரி கழிச்சிட்டு வந்துடுறாரு. அவங்கள இங்க வர வைக்கிறதுக்கு தாங்க ஹீரோ அங்க போனதே. ஏன்னா அவனுங்களை விட்டு வச்சா எப்படியும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அதான் அங்க ஃபேக்டரியில பார்த்தா ஹீரோ வரதுக்கு முன்னாடியே அவர் தம்பியும் அப்பாவும் வந்து நிக்கிறாங்க. தம்பி அண்ணன் டேஞ்சர்ல இருக்காருன்னு தெரிஞ்சு வந்திருக்காப்ல. பெருசு ரிட்டையர்டு ஹோம்ல இருந்து போர் அடிச்சு இப்ப ஃபன் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வந்திருக்காரு. வந்தவனுங்க ஹீரோ வச்ச ஒரு பொறியிலையா சிக்கி சாகுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களை நெருங்கி வரவங்கள இவங்க 3 பேரும் சேர்ந்து சுட்டு தள்ளுறாங்க. இப்படி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியா வில்ல மட்டும் தான் பாக்கி இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து 3 பேருக்கிட்டையும் புல்லட் தீர்ந்துடுதுங்க. இருந்தாலும் ஹீரோ சும்மா விட மாட்டேன்னு ஒரு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி எடுத்து அதுல பாம்பை ஒட்ட வச்சு வில்லங்கிட்ட ஓடி போய் பின்ன புடுங்கி தூக்கி போட்டுறாரு. அதுல ஆளு பாம்பு வெடிச்சு பறந்து போய் விழுந்து செத்துறாங்க. ஹீரோ சில காயத்தோட உயிர் தப்பிச்சிடுறாரு. மத்தபடி எதுவும் ஆகல. ஆனா வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்த போலீஸ்காரங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆபீசர் ஹீரோ கிட்ட யாரியா நீன்னு கேட்க ஐ எம் நோபடின்னு சொல்றாப்ல. நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, எங்களை அதை நம்ப சொல்றியான்னு கேட்க அவரை விசாரிச்சுட்டு இருக்க 2 ஆபீசர்ஸ்க்கும் ஒரே நேரத்துல கால் வருது. மேலதிகாரி கால் பண்ணிருப்பாரு போல, நமக்கு யாருன்னு காட்டல. அவ்வளவுதான் ஹீரோவை அடுத்த நிமிஷமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஒரு வைஃபும் ஒரு புது வீட்டை வாங்க அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதோட பார்ட் 1 முடியுதுங்க. இப்ப பார்ட் 2 குள்ள போலாமா? முதல் பார்ட் மாதிரியே இந்த பார்ட்டும் விசாரணை அறையில தாங்க ஸ்டார்ட் ஆகுது. போன பார்ட்ல கையில பூனையோட உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா இந்த பார்ட்ல பக்கத்துல நாயை உட்கார வச்சிருக்காப்ல. அதே மாதிரியே யாரியானின்னு 2 ஆபீசர்ஸும் கேட்க அவரு ஐ எம் நோபடி, அதாவது நான்லாம் யாருமே கிடையாதுன்னு சொல்றாப்ல. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. முதல் பார்ட்ல ஹீரோ எப்படி தான் ஒரு அசாசின்னு காட்டிக்காம சாதாரண கணக்கு புள்ள வேலை பார்த்துக்கிட்டு வீடு விட்டு ஆபீஸ்னு இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல, ஃபுல் டைம் கில்லராவே ரொம்ப பிஸியா இருக்காப்ல. வீட்டுக்கு கூட ஒழுங்கா வரது இல்லங்க. இதனால பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்ல. புருஷன் பொண்டாட்டியே சில வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆனா இவர் கொல்ற வேலையிலேயே பயங்கர பிஸியா இருக்காரு. இவர் ஏன் இப்படி ஃபுல் டைம் கில்லரா மாறினார்னா, போன பார்ட்ல ஒரு ரஷ்யன் பேங்கையே எரிச்சு மொத்த பணத்தையும் சாம்பலாக்குனார்ல, அதுலதான் நிலைமை இப்படி ஆயிட்டு. அந்த காசுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு தான் அவரோட பாஸ் அவருக்கு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவரும் வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹீரோக்கு இதே பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சரின்னு இதுல இருந்து வெளில போகலாம்னு பார்த்தா ஹீரோ எரிச்ச காசை எடுத்து மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் போக சொல்றாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபேமிலியோட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேக்குறாரு. சரினா ஒரு பாஸ் பார்பரும் பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்ல. ஃபேமிலி கூட ஜாலியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எங்கேயாவது வெளில போலாம்னு முடிவு பண்றாரு. சரி எங்க போலாம்னு பாக்குறப்ப பிளம்மர் வில்லுங்கிற ஒரு வாட்டர் தீம் பார்க்குக்கு போலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு பிளான் போடுறாரு. அந்த பிளான ஃபேமிலி கிட்ட சொல்ல அவங்களும் அதை கேட்டு பயங்கர குஷி ஆயிடுறாங்க. இவங்க கூடவே தாத்தாவையும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது ஹீரோட அப்பாவும் கூட வராரு. எல்லாரும் கிளம்பி தீம் பார்க்குக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்த்தா உள்ள வந்தவனே எல்லாருக்கும் பல்ப் ஆயிடுது. ஏன்னா அங்க ஸ்டே பண்றதுக்கான ரூம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லங்க. சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து போம்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய சோதனை. அடிக்கிற வெயில்ல ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போடலான்னு வந்தா ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ்ல இருக்கு. என்னன்னு கேட்டா மெயின்டெனன்ஸ்க்காக இன்னைக்கு ஒரு நாள் மூடி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இவங்க மெயினா வந்ததே தண்ணியில ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்றதுக்கு தான். கடைசியில வாட்டர் ஆக்டிவிட்டியே க்ளோஸ்ல இருக்கு. அதுல எல்லாருக்கும் அப்செட் ஆயிடுதுங்க. அதனால வேற என்ன ஆக்டிவிட்டிக்கு முதல்ல போறதுன்னு தெரியாம அதுக்கு முன்னாடி சாப்பிட போலாம்னு எல்லாரும் அங்க இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அங்க ஹீரோ ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க குறுக்க ஒரு குட்டி பையன் ஓடி போறான். அந்த பையனை பாக்குறப்ப அவருக்கு சின்ன வயசுல அவனோட தம்பியை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அந்த பையனையே பாத்துக்கிட்டு ஆள் அப்படியே தன்னையே மறந்து போய் நிக்கிறாரு. கடைசியில பார்த்தா ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்திருக்காப்ல. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் ஹீரோ சுயநினைவுக்கே வராரு. சாரிங்க, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் என்ன அறியாம நின்னுட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோ ஏதோ கொலகுத்தம் பண்ண மாதிரி இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அந்த முறை முறைச்சிக்கிட்டு நிக்கிறாப்ல. ஹீரோ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து அவர் வாங்கிட்டு போய் அவர் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அப்படியே முறைச்சபடியே பாத்துக்கிட்டே போறாரு. ஹீரோவும் ஏன் இந்த ஆளு நம்மள இப்படி பாத்துக்கிட்டு இருக்காருன்னு குழப்பத்திலே அப்படியே விட்டுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டோர் கேம் விளையாடலாம்னு கேம் ஏரியாவுக்கு வராங்க. அங்க ஆளுக்கு ஒரு பக்கம் கேம் விளையாண்டுட்டு இருக்க அதுல ஹீரோட பையன் பிராடிக்கு நிறைய கூப்பன்ஸ் கிடைக்குது. அவன் அவ்வளவு கூப்பன் வின் பண்ணதை 2-3 கேர்ள்ஸ் நின்று ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க இந்த பையன் கேர்ள்ஸை பார்த்த ஆசையில இந்தாங்க வேணுமானு முக்காவாசி கூப்பனை அவங்க கிட்ட கொடுத்துறான். மத்தபடி அவங்க கிட்ட ரொம்ப வலிஞ்செல்லாம் பேசலங்க. இவன் கொடுத்தோன்னா அவங்களும் ஆசையா வாங்கிக்கிறாங்க. ஆனா அதை அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துறாங்க. அவனுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க ஆளுக்கே ரூட்டு விடுறியா, நாங்க யாருன்னு தெரியுமான்னு ஓவரா அலப்பற பண்றாங்க. அடே நான் என்ன ப்ரப்போஸா பண்ண டிக்கெட் தானே கொடுத்தேன்னு சொன்னா அவனுங்க அப்பையும் ஓவரா பேசுறானுங்க. அப்ப பிராடியோட தங்கச்சி வர ஒரு கேம்ல வின் பண்ணிட்டு அண்ணன் கிட்ட வர அந்த பயலுக பொசுக்குன்னு பாப்பாவோட பொம்மையை பிடிங்கி தலையை பிச்சு போட்டுறானுங்க. அதுல பிராடிக்கு மண்டை சூடாயிடுது. வெறியாகி அந்த பையன் மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்க அதுல புள்ளைங்களுக்கும் பிராடிக்கும் பயங்கர சண்டை ஆயிடுது. உடனே அங்க இருந்து இன்சார்ஜ் ஒருத்தன் என்னடா அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புள்ளைங்க கிட்ட எதுவும் கேட்காம பிராடியோட சட்டையை பிடிச்சிடுறான். அதை பார்த்தா ஹீரோ வேகமா ஓடி வந்து சண்டையை நிறுத்த அந்த இன்சார்ஜ் ஆளு ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் வெளில போங்கன்னு வரட்டி விடுறான். ஹீரோவும் தேவையில்லாம பிரச்சனை வேணாம்னு வாண்டடா சாரி கேட்டு ஃபேமிலியை கேம்ல இருந்து அழைச்சிட்டு கிளம்புறாரு. வெளில போகும்போது புள்ளைங்க பிச்சு போட்ட பொம்மைய பாப்பா எடுக்க தாச்சி வெள்ளப்ப அப்படின்னு அந்த ஆளு பாப்பாவோட மண்டையில தட்டிடுறான். அதுல ஹீரோக்கு சுருன்னு மண்டையில ஏறிடுதுங்க. இருந்தாலும் ஃபேமிலி முன்னாடி எதுவும் காமிச்சுக்காம அவங்கள சைலண்டா வெளில அனுப்பி வச்சுட்டு இவரு திரும்ப கதவை உதச்சு தள்ளிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இங்க தாங்க படத்தோட மொத்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு மேல கை வச்ச கோவத்துல உள்ள வந்த வேகத்துக்கு இன்சார்ஜ் ஆளை போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாப்ல. பின்னாடியே அல்ல கைங்கெல்லாம் வர அவங்களையும் போட்டு பயங்கரமா வெளுத்து வாங்குறாரு. இந்த
இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க அங்க வந்துடுறாங்க. ஆனா எந்த கேள்வியும் கேட்காம நேரா ஹீரோவையும் ஒரு பையனையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. வைஃபும் எங்க மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பசங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க அதை கேட்க மாட்டாங்க. இங்க என்ன ஹைலைட்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து அவர் ஹீரோவை பார்த்து மறைச்சுக்கிட்டே போனார்ல, அந்த ஆளுதான் இங்க இன்ஸ்பெக்டர். அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டு முடிச்சு வைக்காம ஹீரோவை உள்ள வேற ஒரு ரூம் கழிச்சிட்டு போறாரு. அங்க பார்த்தா டேபிள் மேல ஒருத்தர் காலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காப்ல. சரி, இவர் தான் மேலதிகாரியா இருப்பார் போலன்னு நினைச்சா இவரோட பேர் மார்டினுங்க. அந்த தீம் பார்க்கே இவரோடதுதான். அது மட்டும் இல்லாம ஹீரோட பையன் பிராடி ஒருத்தன் அடிச்சான்ல, அது இந்த ஆளோட பையன் தாங்க. ஹீரோ அவர்கிட்ட எங்க மேல எந்த தப்பும் இல்லங்க, உங்க பையன் தான் எங்கள்கிட்ட தேவையில்லாம வம்பளுத்தான்னு சொன்னா அதை அவர் காதலியே வாங்க மாட்டாரு. சரி, அடுத்த கலவரம் ஆரம்பிக்க போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, இனிமே எங்க கிட்ட எதுவும் வச்சுக்காத, ஒழுங்கா இருந்துக்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பிடுறாப்ல. சரின்னு ஹீரோவும் எந்த பிரச்சனையும் இல்லாம இடத்த காலி பண்ணா சரின்னு கும்பிடு போட்டு குடும்பத்தை அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம ஆளுங்க மேலேயே கை வச்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஹீரோவை மார்டின் கிட்ட அழைச்சிட்டு வந்தது. கடைசியில அவர் வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாரா, அது இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்கல. அதனால மார்டினுக்கே தெரியாம அவங்க ஆளு கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம பசங்களெல்லாம் வர சொல்லுன்னு சொல்றாப்ல. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவர் ஃபேமிலியும் தீம் பார்க்ல போட்டிங் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்த்தா கான்ஸ்டபிள் 4 தடியன்களோட வந்து நிக்கிறாரு. ரைட்டு, இங்க ஏதோ நடக்க போகுதுங்கிறது ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. அதனால உடனே ஃபேமிலி கிட்ட எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் பின்னாடியே வர, நீங்க முன்னாடி போங்கன்னு மொதல் போட்ல அவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ வேகமா போய் அடுத்த போட்ல ஏற அல்ல கைங்க அவரை வந்து சுத்து போட்டுறாங்க. ஒரு ஹாப்பியான மெமரியை கிரியேட் பண்றதுக்காக ஃபேமிலி கூட ட்ரிப் வந்திருக்காங்க, இங்க எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாப்ல. ஆனா அவனுங்க கேட்கற மாதிரி இல்லங்க. அப்ப கரெக்டா போட்டு வேற கிளம்ப, இப்ப ஹீரோ எங்கேயும் ஓட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எங்க ஆளுங்க மேலேயே கை வைக்கிறான்னு ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோவை பத்தி தெரியாம பிரச்சனை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹீரோ அவங்க எல்லாரையும் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவை கையால சமாளிக்க முடியாம கான்ஸ்டபிள் கத்தி எடுக்க ஹீரோ இதெல்லாம் வேணாண்டான்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு அப்பயும் வேகமா கத்திய ஓங்க அதுல ஹீரோட சுண்டு விரல் வெட்டி ஒரு பீஸ் கீழே விழுந்துருது. சரி, அதை எடுக்கலான்னு பார்த்தா அது உருண்டு போய் ஆத்துல விழுந்துருது. அதை ஒரு மீன் வேற வேகமா வந்து கவிட்டு போயிடுதுங்க. ஐயோ, என் விரல் போச்சேன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க, அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவை பிடிச்சி ஆத்துல தள்ளி விட்டுறானுங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. நல்ல கைங்க நிம்மதியாக ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே மேலே ஏறி வந்துடுறாப்ல. என்னடா திரும்ப வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் மூஞ்சிலையும் பீதி கிளம்ப ஆரம்பிச்சிடுதுங்க. ஏன்னா அடிச்ச அடி அப்படி. ஏன்டா இவர்கிட்ட வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு வந்த எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துடுறாரு. வந்தவங்க எல்லாரையும் மூஞ்சு முகரையை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாவமா வந்து உட்கார்ந்துருக்காப்ல. அவர் ஆத்துல விழுந்தப்ப அதுல விழுந்த விரலையும் எப்படியோ எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அப்ப அவர் தம்பி ஹாரிக்கு கால் பண்றாப்ல. டேய் தம்பி, நம்ம சின்ன வயசுல இந்த தீம் பார்க்குக்கு வரும்போது இங்க எவ்வளவு ஜாலியா இருக்கும், இப்ப இந்த இடமே வேற மாதிரி இருக்குடா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, அப்பதான் ஹாரி ஒரு விஷயத்த சொல்றாப்ல. நம்ம அப்பா எல்லா லீவுக்கும் அங்க அழைச்சிட்டு போவாரே, அப்பவே உனக்கு தெரிய வேணாமா, அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல அடிக்கடி ஏதாவது அங்க மிஷன் கொடுப்பாங்க, அதுக்காக போறப்பதான் நம்மள பிக்னிக் அழைச்சிட்டு போற மாதிரி போவாரு. ரொம்ப மோசமான இடம், அந்த ஏரியாவே ஒரு இல்லீகல் பிசினஸ் நடக்கிற ஏரியா, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. அடுத்ததா அவரோட பாஸ் பார்பருக்கு கால் பண்றாப்ல. இது மாதிரி ஆயிடுச்சுன்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்த பத்தி கேட்க, இந்த பார்க்க சேர்த்த அந்த சரௌண்டிங் ஏரியாவே லெண்டினாங்கிற ஒரு லேடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாப்ல. ஆமாங்க, அந்த லேடி தான் அந்த படத்தோட வில்லி, அதுவும் சரியான சைக்கோ வில்லி. மணி லாண்டரிங், போதை பொருள் கடத்தல்னு எல்லா இல்லீகல் பிசினஸும் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருப்பா, இல்லைன்னா உனக்கு தான் ஏழரை சனின்னு சொல்லிடுறாப்ல. இன்ஸ்பெக்டரே இவளோட அல்ல கை தாங்க. அதோட பெரிய டான் மாதிரி சுத்திட்டு இருக்க மார்டினும் இவளோட கண்ட்ரோல்ல தான் இருக்காப்ல. மார்டினோட அப்பா வில்லியோட ரைட் ஹேண்டா இருந்தவரு, அவர் இவளுக்கு நிறைய செட்டில்மெண்ட் பாக்கி வச்சுட்டு செத்து போயிட்டாப்ல. அதாங்க இப்ப மார்டினை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு வில்லி சொல்றதெல்லாம் செய்யறதுல விருப்பமே கிடையாது. இருந்தாலும் அப்பா விட்டு வச்ச மிச்சத்துக்காக இவர் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல இப்ப மார்டின் இனிமே என்னால முடியாது, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாரா. அதை கேட்டு வில்லி எதுவும் பேசாம காலை கட் பண்ணிடுறா. ஆனா உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி மார்டினோட பையனை தூக்க சொல்லிடுறா. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்க அதே நேரம் ஹீரோட அப்பா ஹீரோட வைஃபையும் பசங்களையும் தீம் பார்க்ல இருக்கிற ரூம்ல இருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு வந்துடுறாப்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கு அவங்களோட குடோனுக்கு வராரு. சரி, அதுவும் பிரச்சனை வேணாம்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தா உள்ள வந்தவரு நேரா அவங்க வச்சிருந்த மொத்த பணத்திலையும் பெட்ரோல் ஊத்துறாரு. பக்கத்திலேயே வேற 4-5 டின் ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. உனக்கு என்னையா வேணும்னு கேட்டா ஹீரோ, எனக்கு பிரேக் வேணும்டா, நான் பாட்டுக்கு பிரேக்ல என் குடும்பத்தை கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண வந்தேன், கடைசியில என்ன இப்படி மாட்டி விட்டீங்க, ஒழுங்கா என் குடும்பத்தை நெருங்க மாட்டேன்னு வாக்கு கொடு, இல்லைன்னா இந்த மொத்த இடமும் சாம்பல் ஆயிடும்னு சொல்ல, அப்ப என் இன்ஸ்பெக்டர் உன்னை அப்பவே கொண்டு இருக்கணும்னு ஓவரா துள்றாப்ல. இது சரியா வராதுன்னு நெருப்ப பத்த வச்சு பணத்துக்கிட்ட கொண்டு வர இன்ஸ்பெக்டருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா இது வில்லியோடது வேற. அதனால வேற வழி இல்லாம ஹீரோட வழிக்கு வந்துடுறாரு. நாங்க உன்னையும் குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீ இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப நல்லதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற ஒரு வேனுக்குள்ள இருந்து யாரோ தட்டுற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா மார்டினோட பையன் மேக்ஸ் வேனுக்குள்ள இருந்து வெளில விழுகிறான். வெளியே அவனை தூக்க சொன்னால அதான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன பசங்களை எல்லாம் கடத்தி வச்சிருக்காங்கன்னு பாக்குறாரு. இருந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா மனசு கேட்காம ரிவர்ஸ் எடுத்து திரும்ப வந்துடுறாருங்க. உள்ள போந்தவர் துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சரம் மாதிரியா சுட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் அவரை சுட போக அவரு இன்ஸ்பெக்டர் சுடுறதுக்காக கண்ணை எடுக்கிறாரு. இருந்தாலும் அவரை சுடாம கடுப்புல மேல பார்த்து சுட அங்க இருந்து பல்ப் எல்லாம் வெடிச்சு சதறுது. அதுல இருந்து வந்த நெருப்பெல்லாம் கீழே இருந்த பணத்துல எல்லாம் பட்டுருது. அது பெட்ரோல் இருக்கிற டின்னுக்கும் பரவ ஹீரோ மேக்ஸ் அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அங்க இருந்த வில்லியோட மொத்த பொருளும் எரிஞ்சு நாசமா போயிடுது. இன்ஸ்பெக்டரும்
ஒன்னும் சாகலாம் இல்லங்க, அவரும் எப்படியா தப்பிச்சிட்டாரு. அங்க இருந்து தப்பிச்ச ஹீரோ மேக்ஸ் அழைச்சிட்டு வந்து அவர் ஃபேமிலி கூட சேர்த்து விட்டுறாரு. அவனை பார்த்த உடனே பிராடிக்கு காண்டாகுது. இருந்தாலும் அப்பா அழைச்சிட்டு வந்திருக்காருங்கிறதால அவனுக்கு கை கொடுத்து 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ குடோன்ல பண்ண சம்பவம் வெள்ளியோட காதுக்கு போயிடுது. யாரு எத்தனை பேருன்னு கேட்டா ஒரு ஆள், ஒரே ஆள், ஃபேமிலியோட டூருக்கு வந்தவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்றாங்க. என்னது ஃபேமிலியோட டூருக்கு வந்த டூரிஸ்ட் நம்ம இடத்தையே அழைச்சிட்டானா அப்படின்னு வில்லி காண்டாக. இன்ஸ்பெக்டர் வேற அந்த ஆளு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ரொம்ப மோசமானவனா இருக்கான், அதனால நம்ம படையவே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றான். அவர் இவ்வளவு சொல்றதால வெள்ளி அவளோட பெரிய படையே அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அடுத்து ஹீரோ மார்ட்டினை பாக்குறதுக்காக வராருங்க. அந்த ஆளு ஹீரோவை பார்த்த உடனே கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்க வராரு. ஆல்ரெடி வில்லி கிட்ட பேசின கடுப்புல நெக்கா குடிச்சிட்டு ஃபுல் போதையில இருந்தாரா, அதுல கட்டையை கண்ணா புண்ணான்னு சுத்துறாரு. மார்ட்டின் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறப்பதான் அவர் அமைதியா உட்கார்றாப்ல. அவர்கிட்ட வில்லி ஆளுங்க கிட்ட இருந்து அவர் பையனை காப்பாத்தினது, அவங்களோட இடத்த நாசம் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அவருக்கு அப்பதான் பையன் காணா போன விஷயமே தெரியுது. அதோட அவர் பையன் வில்லி கிட்ட இருந்து கிடைச்சதை விட அவளோட இடத்த ஹீரோ அழிச்சதுதான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அந்த லேடி ரொம்ப மோசமானவப்பா. நானே பல வருஷமா அவகிட்ட தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். அவளை பத்தி நல்லா தெரியும். அவ உன்னோட குடும்பத்தையே அழிக்க ட்ரை பண்ணுவான்னு சொல்றாரு. மொத்தத்துல வில்லி இருந்தா நம்ம இருக்க முடியாதுன்னு ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால அந்த வில்லியவே முடிக்க முடிவு பண்றாருங்க. அதுக்கு மார்ட்டின் கூட கை கோத்து தீம் பார்க்ல இருக்கிற மொத்த மக்களையும் வெளியேற்றுறாங்க. அங்க ஹீரோட தம்பி ஹாரியும் அவரோட அப்பாவும் வந்து நிக்கிறாங்க. குடும்பத்தோட சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, போன பார்ட்ல எப்படி வில்லன் அழிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரி ஃபுல்லா ஆயுதங்களை செட் பண்ணாரு, அது மாதிரி இந்த தடவை இந்த தீம் பார்க் ஃபுல்லா ஆயுதங்களை மறைச்சு வைக்கிறாங்க. எல்லாம் மார்ட்டின் வச்சிருந்த ஆயுதங்கள் தான். மொத்தத்துல இப்ப பார்க்க ஃபுல்லா கண்ணா பண்ணான்னு பொறி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வேலையா ஹாரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பெருசு ராட்னத்துல போய் ஏறி பதுங்கிடுறாரு. அப்ப ஹீரோ தீம் பார்க்ல ஒரு நாயை அடைச்சு வச்சிருக்கிறத பார்க்க அவர் அதை அவுத்து விட்டு ஃப்ரீ ஆக்கிடுறாரு. அப்பதாங்க வில்லி அவ ஆளுங்களோட அங்க வந்து சேர்றா. அல்லக்கைங்கெல்லாம் ஹீரோ ஷூட் பண்ணிக்கிட்டே உள்ள வர ஹீரோவும் மார்ட்டினும் மறைஞ்சு மறைஞ்சு அவங்கள தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செட் பண்ணியிருந்த பொறியிலையும் மாட்டி சாகுறாங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்க அவ்வளவு பொறி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் ஹீரோவை துரத்திக்கிட்டு வர ஹீரோ டக்குன்னு ஸ்விம்மிங் பூல் சர்க்கிள்ல ஏறி சறுக்கிட்டு போறாரு. அவனும் பின்னாடியே வர பார்த்தா அங்க கூட 10-15 கத்தியை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ முன்னாடி போய் அதை எடுத்து விட்டோன்னு எல்லா கத்தியும் வெளில வந்து ஒரே ஏத்திடுது. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க வில்லியோட ஆளுங்க அங்க வராங்க. கொஞ்சம் மிஸ் ஆனா ஹீரோவை போட்டிருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அவுத்து விட்ட நாய் அவருக்கு குலைச்சு சிக்னல் கொடுக்க ஹீரோ அவங்கள போட்டு தெளிடுறாரு. நாய் அதோட நன்றியை கரெக்டா காட்டிடுச்சுங்க. திரும்ப ஒரு குரூப் ஹீரோ கிட்டத்தட்ட நெருங்கி வர அப்ப கரெக்டா அங்க மறைஞ்சிருந்த பெருசு அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுறாரு. பெருசுக்கு சுட்டு தள்ளுறது ஒரே என்ஜாய்மெண்டா இருக்குங்க. ஆனா அவரு ஹீரோவை போட்டு தள்ள வந்து அவங்கள சுட்டு தள்ளிட்டு இருக்கும் போது இன்னொரு குரூப் பெருசு இருந்த இடத்த சுட்டு தள்ளிடுறாங்க. பெருசுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. அங்க இருந்து சவுண்டா காணும், பேச்சு மூச்சே இல்ல. இங்க எப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் வேற ஒரு குரூப் ஹீரோட ஃபேமிலியை கொல்றதுக்கு அவங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகுது. அவங்க வீட்டை நெருங்கி போயிட்டு இருக்க திடீர்னு ஃபுல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு கட்டானாவோட குதிச்ச ஒரு ஆளு எல்லாரையும் வெட்டி வீச ஆரம்பிச்சிடுறாரு. யாராவது புதுசா வந்திருக்கான்னு பார்த்தா அது ஹாரிங்க. தீம் பார்க்ல ஆயுதங்களை செட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பினார்ல, அது இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான். ஹாரி எல்லாரையும் போட்டு தள்ள அதுல வெள்ளியோட ரைட் ஹேண்ட் ஒருத்தன் மட்டும் ஓவரா துள்றான். ஆனா ஹாரி அவனை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி அவனோட தலையவே சீவி எடுத்துடுறாரு. அதே நேரம் இங்க ஹீரோவும் மார்ட்டினும் சேர்ந்து எல்லாரையும் காலி பண்ணிடுறாங்க. சரி இப்ப அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போக அங்க வில்லி வந்து நிக்கிறா. கூடவே 2 கேர்ள்ஸையும் அழைச்சிட்டு வந்திருக்கா. யாரா நீ, உன்னை யார் அனுப்புனதுன்னு கேட்க அவரு நோபடி, யாரும் என்ன அனுப்பலன்னு சொல்றாரு. நான் வெறும் சாதாரண டூரிஸ்டுங்க, ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி நீ எங்களை சீண்டி பார்த்துட்ட, அதனால நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்ல அவளோட ஆளு 2 கேர்ள்ஸும் ஹீரோவை அசால்ட்டா அடிச்சு லாக் பண்ணிடுறாளுங்க. அதுல ஒருத்தர் ஹீரோட தலையில கண்ணை வச்சு சுட்டு கொல்ல பார்க்க மார்ட்டின் அவளையும் அவ கூட வந்த பொண்ணையும் சுட்டு கொண்டுறாரு. அதுல வில்லிக்கு வெறி ஆயிடுதுங்க. ஒயால என் கேர்ள்ஸே கொண்டுட்டி ஆடான்னு மார்ட்டினை நோக்கி ஒரு கத்திய வீச அது ஒரு நெஞ்சிலேயே போய் சொருகிடுது. அடுத்து ஹீரோ மேல ஏறி அவரை குத்தி கொல்ல பார்க்க அப்ப கரெக்டா அவ நெஞ்சிலேயே ஒரு மயக்க ஊசி வந்து சொருகுது. இது யாரான்னு பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்காக வச்சிருந்த கன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. நீ யாருமா புதுசா வந்திருக்கேன்னு மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டே கேட்க நான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்றாங்க. ஓஹோ, குடும்பத்தோட ஆக்ஷன்ல இறங்கி இருக்கீங்களா, இந்த வச்சுக்கன்னு வில்லி அவங்களுக்கு ஒரு கத்திய வீச அவங்க திரும்ப வில்லிய சொல்றாங்க. இந்த மயக்க ஊசியும் அந்த கத்தியும் நேருக்கு நேர் ஒன்னோட ஒண்ணு அடிச்சதுல ஊசி கரெக்டா போய் வில்லியோட கண்ணுக்குள்ளேயே சொருகிடுது. இவங்க சரியான வேட்டைக்காரியா இருப்பாங்க போலங்க. பக்காவா குறி வச்சு அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னும் 4-5 பேர் உங்களை கொல்றதுக்கு வராங்க. அப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச பெருசு ஹாப்பி தீபாவளின்னு கத்திக்கிட்டே ஒரு ட்ரிகர் இழுக்கிறாரு. அந்த சவுண்ட் கேட்டோடனே மார்ட்டின் குதிச்சிடுறா கைப்புள்ளன்னு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிக்க பின்னாடியே ஹீரோ ஒரு ஒய்ஃப் கூட குதிச்சிடுறாப்ல. என்னன்னு பார்த்தா இவங்க தீம் பார்க் முழுக்க பாம செட் பண்ணி வச்சிருக்காங்க. பெருசு பட்டன் அழுத்தினோட மொத்த இடமும் வெடிச்சு சதறிடுது. அதுல வில்லியா ஆளுங்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த கலவரத்துல கூட ஹீரோவும் ஒரு ஒய்ஃபும் தண்ணிக்குள்ள கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்கப்பா. அங்க இருந்து கட் பண்ணா ஹீரோ இப்ப விசாரணை அறையில உட்கார்ந்திருக்காரு. போன தடவை கூட பூனை இருந்த மாதிரி இந்த தடவை நாயை கூட வச்சிருக்காரு. அப்படியே கேமராவை ஜூம் அவுட் பண்ண அவங்க கூட ஒய்ஃபும் உட்கார்ந்திருக்காங்க. 2 ஆபீசர்ஸும் 2 பேரையும் விசாரிச்சுட்டு இருக்க அப்ப அதுல ஒருத்தருக்கு கால் வருது. யாருன்னு தெரியல, மேல இடத்துல இருந்து கால் பண்ணிருப்பாங்க போல. ஆனா பேசின உடனே ஹீரோவையும் ஒய்ஃபையும் அங்க இருந்து போலாம்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், போன வேகத்துக்கு 2 பேரும் ரிலீஸ் ஆகி வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன ட்ரிப்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.